கும்பராசி அன்பர்கள், சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி ராசியில் இருக்கார். அங்கிருந்து 2ஆம் இடத்திற்கு மீனத்திற்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இது மத்தியமமான ஒரு காலம்தான். மிகச்சிறந்த பலனாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமான கெடுபலன்னு சொல்லக்கூடிய நிலையிலையும் இந்த 2ஆம் இட சனி வரலை. 7 சனியில் வருதே, பாத சனியில் வருதே, அப்போது தீய இடங்களில் தானே இருக்குன்னா அது வேறு ராசிகளுக்கு வேணால் பொருந்தலாம். உங்களுக்கு அவ்வளோ பெருசாக அது 7 சனியுடைய கடைசி பாட்டு ரொம்ப கஷ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளாக மீன ராசிக்கு பலன் சொல்லும்போது, அடுத்த சனி பயிற்சியில் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு சனி வருவார். அப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி சாதகமாக சொல்ல முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடையும் போது கேதுவுடைய சாரத்துக்குள்ளே என்டர் ஆகிறார். அந்த பயணத்தை, அந்த பலனை ஆரம்பிக்கிறார். சூரியனுடைய சாரத்தில் போய் முடிக்கிறார். அப்போது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும், கவனமாக இருங்க, சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. 2ஆம் இடம் குருவுடைய வீடாக இருக்குது. ஃபஸ்ட்டு குருவுடைய நட்சத்திரத்தை தொடங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுயச்சாரத்தில் இருப்பார். உத்திரட்டாதி 1, 2, 3, 4ன்னு சொல்லி 4 பாதங்களில் அவர் இருப்பார். அப்படி உத்திரட்டாதியில் இருக்கும்போது முதல் பாதம் அவர் சிம்மத்துக்கு வந்தாலும் அம்சத்தில் 2ல் கண்ணில் இருப்பார், 3ல் துலாத்தில் இருப்பார். அப்போ அதெல்லாம் அந்த பாதங்கள்லாம் பெருசாக பிரச்சனைக்குரியது கிடையாது. அப்புறம் அவர் புதனுடைய சாரத்தில் இருப்பார். புதன் சனி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு யோகம். அதனால் 2ல் சனி வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு கிடையாது. ஆனால் மத்தியமான பலனாக தான் அதை எடுத்துக்கணும். சரி, இப்போ என்ன பலன் கிடைக்கும்னா பணத்தை சேர்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு விரய சனி நிறைய இழந்தீங்க. ஜென்ம சனி சம்பாதிக்க முடியாமல் மந்த நிலை முடக்கம்ன்றது வந்துடுச்சு. அதான் என்ன ஆச்சுன்னா, விரய சனியில் எப்படி சேர்த்து வைக்கணும், வரதை எப்படி சம்பாதிக்கிறதான வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் தெரியாமல் விட்டுட்டீங்க. இல்லை சேர்த்து வச்சதை தவறாக செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க. ஜென்ம சனியில் அனுபவங்கள்லாம் கிடச்சிருச்சு, என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுது. ஆனாலும் எதுக்குமே முடியல, வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கல. இல்லை செஞ்சாலும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. அந்த நிலையெல்லாம் இப்போ முடிஞ்சு 2ஆம் இடத்திற்கு வரார், தனஸ்தானத்திற்கு வரார். அது குருவுடைய வீடு, சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. அப்போ உங்களிடத்துல செல்வம் சேரும். அப்போது 7 சனியில் கடைசி பாட்டு பாத சனி, இதை கடந்து வந்துருங்க, அப்புறம் சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் பெரும்பாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது செல்வம் சேரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இந்த சனி யாருன்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தினுடைய 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, ஜீவன லாபஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல வரும்போது வேலை மூலமாக வருமானத்தை கொடுக்கறவராக இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்டவர் 2ஆம் இடத்திற்கு வரார். அதனால் வேலை மூலமாக வருமானம் அதை உங்களுக்கு கொடுப்பார். அப்புறம் சனி புதன் சாரங்கள்னு சொன்னோம் இல்லையா, அப்போ சனி சாரன்னும் போது உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாக உணர்வு. அப்போது அவ்வளோ நல்ல வேலை பார்க்குறது, படிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது. புதனுடைய சாரத்துக்கு வரும்போது அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக சமயோசித்தமாக செயல்படுறது, எல்லா சான்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணுறது, எல்லா வகையிலையும் ஆதாயம் அடையிறது, அதையும் சேர்த்து வைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம். சுபருடைய குருவுடைய வீட்டில் இருக்கார், தனஸ்தான அதிபதி குரு. அதனால் இந்த சனி பயிற்சியில் செல்வம் சேரும். குடும்பம் ஒன்றுபடும். குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தால் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குடும்ப நபர்கள் கூட பிறந்தவங்களோட, ஏன் ஒரு சில பேருக்கு பெற்றோரிடையே இப்போ கருத்து வேறுபாடு தான், ஏதாவது கோச்சிட்டு கிளம்பி போயிடுறது. அவங்க சொல்கிறது நல்லதாக கூட இருக்கும், ஆனாலும் படிப்பு விஷயத்துலையோ கல்யாண விஷயத்துலையோ ஏதோ ஒன்று கோச்சிக்கிறது. அப்படிப்பட்டவங்களாம் இப்போது சரியாயிடுவீங்க, புரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவியிலேயே பிரிவு, கருத்து வேறுபாடு, பிரிஞ்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். அப்படி இந்த 2ஆம் இடத்துல சனி வர்றது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதன் பிறகு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய நிலைக்கு வருவீங்க. ஏன்னா 2ஆம் இடம் மூலமாக பணத்தை சேர்க்கணும்னு சொல்லும்போது ஒரு தொழிலை ஆதாரமாக வச்சு தான் அதை சேர்க்க முடியும் அப்படின்றது. ராசியாதிபதியே இப்போ 2ல் இருக்காருன்றதுனால கூட இருக்கக்கூடியவங்களாம் சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் வேலை பார்க்குறது, டீம் ஒர்க் பண்ணுறது, குடும்ப நபர்களோடு சேர்ந்து நல்ல முடிவுகள்லாம் எடுத்து அதை செயல்படுத்துறது, நன்றாக பேசி திட்டமிட்டு ஒரு செயலை நீங்கள் தொடங்கிறது, செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அந்த 2ல் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அனுபவத்தின்படி நீங்கள் பேசுவீங்க. 2ல் சனி இருந்து கெட்டுட்டார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மேஷத்தில் நீச்சம் அடைகிறது, கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறது, உதாரணமாக சொல்கிறோம்.
அப்போது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவங்க பேச்சினால பிரச்சனைகளே உண்டாகும். ஆனால் இப்போது குருவுடைய வீட்டில் இருக்கார், நல்ல சாரங்களில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அனுபவப்பட்ட பேச்சாக அது இருக்கும். ஒருத்தர் ரொம்ப யோசித்து நிறுத்தி நிதானமாக பேசினார்னா நிறைய ஒரு பேச்சினால் கஷ்டப்பட்டுருக்காரு, தப்பாக பேசியிருக்காருன்ற மாதிரி யாராவது சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படி அந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேசி நல்ல பேர் வாங்கிட்டு வர்றது, காரியம் சாதிக்கிறது, இந்த பலன் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது பணம் சேர்க்கக்கூடிய காலம். யாரெல்லாம் தவறான வழியில், தீய வழியில், விதி மீறலாக பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 7.5 சனியாக, பாத சனியாக இது வேலை செய்யும். செய்கிற தப்பு கட்டாயம் தெரிஞ்சிடும், மாட்டிப்பீங்க. அதே போல் தவறாக பேசிட்டீங்கன்னு சொன்னால் உடனே வருந்தி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், சாரி கேட்டுடணும். இல்லைன்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் நல்ல வழியில் உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணமாக இருக்கணும், அப்படி பார்த்துக்கோங்க. பேச்சு அனுபவ பேச்சாக இருக்கணும். சில சமயத்தில் தவறாக பேசிட்டாலும் ஒத்துக்கணும், அதை திருத்திக்கணும். இது கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களை அனுசரித்து தான் நீங்கள் இருக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. குடும்ப நபர்களுடைய தயவு துணையே எனக்கு வேண்டாம், நான் உன்னை நம்பி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது. இதில் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படியே அர்த்தநாரீஸ்வரர் நம்ம பார்ப்போம் இல்லையா, சிவன் வேறு சக்தி வேறு இல்லாமல் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அப்படி பார்க்கலாம். சோமாஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய வழிபாடு சன்னதி இருக்கும், அங்கே நீங்கள் வழிபாடு செய்யலாம். லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு சொல்லியிருப்பாங்க, அப்படிப்பட்ட வழிபாடு செய்யலாம். வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அப்படி தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை முடியும் போதெல்லாம் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும்.